ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்பிக் கொள்ளலாம். ஆமீன். தெளிவான ஒரு வார்த்தை ஆவியானவர் இன்றைக்கு பேச விரும்புகிறார். ஆமீன். ஏற்கனவே நாம் பார்த்து வருகிற அதே வார்த்தைகளில ஒரு பகுதியை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 25வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களை சத்தமா வாசிங்க பார்க்கலாம். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். போதும். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 24வது அதிகாரத்தின் தொடர் பகுதியாக இருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவினிடத்துல சீஷர்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு வெளியே எருசலேம்ல வைத்து கேட்கிறாங்க, ஆண்டவரே எப்போ இது சம்பவிக்கும்? அதாவது உம்முடைய வருகை எப்பொழுது சம்பவிக்கும்? உலகத்தின் முடிவு எப்போ இருக்கும்? இந்த ஆலயம் இடிக்கப்படுறது கெட்டப்படுறது இதெல்லாம் எப்போ சம்பவிக்கும்னு கேட்கும் பொழுது அந்த 2 காரியங்களுடைய அடையாளங்களை சொல்றார். இப்படி காலம் இருக்கும் அப்படிங்கிற அடையாளத்தை சொல்லுகிறார். பின்பு ஓமைகளாக பரலோக ராஜ்யத்தை குறித்து பேச தொடங்குகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள வசனங்களிலே வாசிக்கிறோம். புத்தியுள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் 10 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 5 கன்னிகைகள் புத்தியுள்ளவர்கள், 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள். புத்தியுள்ளவர்கள் ஆயத்தமாய் இருந்தவர்கள், புத்தி இல்லாதவர்கள் ஆயத்தமாய் இல்லாதவர்கள். புத்தியுள்ளவர்கள் தாங்கள் காத்திருந்தது போல கல்யாண வீட்டுக்குள்ளே மணவாளனோடு கூட பிரவேசித்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தாங்கள் காத்திருந்ததுபடி மணவாளனோடு கல்யாண வீட்டிற்குள்ளே பிரவேசிக்க முடியாத சூழ்நிலைமை ஏற்பட்டது. அதாவது புத்தியுள்ளவர்கள் எதை எதிர்பார்த்தார்களோ அதை அடைந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் எதை எதிர்பார்த்தார்களோ அதை அடைய முடியவில்லை. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்படின்னா புத்தி இல்லாத அனுபவம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து தான் நாம் சிந்தித்து வருகிறோம். புத்தி இல்லாத அனுபவங்கள் அது தெரிஞ்சா நாம அந்த அனுபவத்தை விட்டு மாறி கொஞ்சம் புத்தியுள்ளவர்களாக நாம் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். அதாவது ஒரு இடத்துல போய் அமர்ந்து கொள்ள போகிறோம். அந்த இடம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சாதான் அந்த இடத்துல இருக்கணுமா வேண்டாமான்னு நாம் என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். ஒரே ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, நன்மைகளை மாத்திரமல்ல, மற்ற பகுதியை பார்க்கணும். இந்த இடத்துல அழுக்கு இருக்கிறதா, இது சுத்தமா இருக்குதா, அந்த இடத்துல உட்கார்ந்தாதான் அது எனக்கு நன்மை பயக்கும். அது போலதான் புத்தி இல்லாத அனுபவம் எது என்பது நாம் அறிந்தால் அதை நாம் இன்றைக்கு உதறி தள்ளிவிட்டு ஓட வேண்டும். ஒன்று நம்ம பார்த்தோம் கடந்த நாட்களில், கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளாதவர்கள் புத்தி இல்லாதவர்கள். அதாவது தேவ சித்தம் இல்லை என்றால் நாம எதிர்பார்க்கிறதை அடைய முடியாது. எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? தேவனுடைய திட்டம், அதாவது நம்மை படைத்த தேவனுக்கு நம்மை குறித்து ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை வாழ்க்கையில அறியலன்னா நாம எதிர்பார்க்கிறத சென்று அடைய முடியாது. முக்கியமாய் தேவன் நம்மை இந்த பூமியில வாழ்ந்து முடிச்சு போறதுக்குன்னு நம்மை உருவாக்கவில்லை. அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஸ்பெஷல் பர்பஸ் ஆன் எவ்ரிஒன், தட் இஸ் ஹெவன். அது நித்திய வாழ்க்கை, எட்டர்னல் லைஃப். அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். நாம் எல்லாருமே பரலோகத்துக்கு போகணுங்கிறத அவர் விரும்புகிறார். ஆமென். அந்த பரலோகம் அத மனுஷன் எதிர்பார்த்து காத்திருக்கணும். அதுக்காக தான் இந்த உலக வாழ்க்கை. ஆமென். அதை சென்று அடையணும்னா புத்தி உள்ளவர்களா இருக்கணும். தேவனுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களா இருக்கணும். தேவ சித்தம் நிறைவேற்றணும். ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அல்ல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சுத்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் வேறொருவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. எவ்வளவு தெளிவா சொல்லி இருக்குது. அப்ப சுத்தம் செய்யணும், அது ரொம்ப முக்கியம். 2, ஆமென், மாம்ச பிரகாரமாய் வாழுகிறோம்னா நம்ம புத்தி இல்லாதவர்கள். அதாவது சரீரம் சொல்றதை கீழ்ப்படிந்து வாழ்கிறதல்ல வாழ்க்கை, நம்முடைய ஆத்துமா சொல்றதை கீழ்ப்படிந்து வாழணும். அதான் வேதம் சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ பிரியமாக எப்படி சுகமா இருக்கும்படிக்கு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்போ
ஆத்துமா வாழ்ற பிரகாரம், நம்முடைய ஆவி வாழுகிற பிரகாரம் எப்படி நடத்துதோ அப்படி வாழ வேண்டும். அப்படி வாழாம ஏதோ சரீரம் கேட்கறது போல, சரீரத்துக்கு நிறைய தேவை உண்டு, சரீரத்துக்கு நிறைய பசி உண்டு, ஏதோ சாப்பாடு மாத்திரம் இல்ல, சரீரத்துக்கு நிறைய விதமான ஆமென் வாஞ்சைகள் இருக்கு, விருப்பங்கள் இருக்கு, ஏக்கங்கள் இருக்கு, இச்சைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதை மாத்திரம் ஒரு மனிதன் நிறைவேற்றி வாழ்வானால் அவன் புத்தி இல்லாதவன் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. 3 ஆமென், இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தது, உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நித்திய உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை இல்லாதவர்கள், ரிசரக்ஷன், மரித்த பின்பு மரணம் முடிவல்ல, மரணம் துவக்கம் என்பதை அறியாதவர்கள் எவர்களோ அவர்களை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது. இவர்கள் புத்தி இல்லாதவர்கள். மரணத்திற்கு பின்னும் நம்மை குறித்து பரலோகத்தின் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இங்க கண்ணை மூடும்போது வேறொரு இடத்துல நம்முடைய கண் திறக்கப்படுகிறது. ஆமென். சிலர் சொல்றாங்க பாத்தீங்களா, என்ன குனிஞ்சா பூமி நிமிந்தா வானம், இதுல என்ன பார்க்க வேண்டியிருக்கு? இல்ல, கண்ணை மூடுனா முடிஞ்சு அவ்வளவுதான். சிலர் சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிஞ்சு அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சாச்சு, இனி கண்ணை மூடுனா போதும். கண் மூட போகிறது இல்லை, அதற்கு பிறகுதான் உண்மையான கண் திறக்கப்படுகிறது. சிலர் நினைக்கிறாங்க இதோட முடிஞ்சு அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் புத்தி இல்லாதவர்கள். 4வது, இம்மைக்கான கொஞ்சம் பணம், கொஞ்சம் பதவி, கொஞ்சம் நல்ல வேலை, கொஞ்சம் நல்ல வஸ்திரம், இல்ல விட்டால் கொஞ்சம் நல்ல வெல் செட்டில்டு லைஃப் ஆன உடனே போதும், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு திருப்தி அடைந்து விடுகிறார்கள் என்றால் அவர்கள் புத்தி இல்லாதவர்கள். ஏன்னா அது நம்மோடு கூட எங்கும் வருவதில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சேவ் பண்ணிட்டேன், நிறைய ஆகாரம் சேர்த்து வச்சுட்டேன், நிறைய பணம் சேர்த்து வச்சுட்டேன், அதை செய்துட்டேன், இதை செய்துட்டேன், எல்லாம் செய்தது சரி, ஆமீன், அதனால இனி எனக்கு பிரச்சனையே இல்லை, இது போதும் என்று அதுல ஃபுல் ஸ்டாப் வைப்போம்னா இனி நிறைய காலம் நான் வாழ்ந்து ஜீவிப்பேன் அப்படின்னா அது புத்தி இல்லாத அனுபவம். நம்முடைய ஆத்துமாவை சந்தோஷப்படுத்தணும்னா அதற்கு ஆகாரம் போதாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனோடு கூட ஐக்கியம் தேவை. A relationship. We need a personal relationship with Jesus Christ, God Almighty. தேவனோடு கூட, சர்வ வல்லவரோடு கூட நமக்கு ஒரு ஐக்கியம் தேவை. யோபு சொல்லுகிறார், அவரோட கூட பழகணும். ஆமென். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஆமென். ஒரு மனுஷனா சும்மா வாழ்ந்து போனா போதாது. We need to have a personal relationship. ஆமென். அவரோடு கூட பழகணும். யாரோடு கூட? ஆமென். ஒரு மனிதனோடு கூட இல்ல, சர்வ வல்லவரோட பழகுகிறவர்களை தேவன் விரும்புகிறார். ஒரு ஏனோக்கு அவரோடு பழகி சஞ்சரித்து கொண்டிருந்தான், அவன் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டானாம். ஒரு நோவா தேவனோடு சஞ்சரித்தான் அப்படின்னா அவரோடு பழகி நடந்து கொண்டிருந்தான், அவன் நியாய தீர்ப்பில் இருந்து காப்பாற்றப்பட்டான். இப்படி நிறைய காரியம் சொல்லுது. அப்படின்னா அவரோடு கூட நெருங்கி வாழும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை போதாது, ஒரு பாட்டு போதாது, ஒரு பிரசங்கம் போதாது, ஒரு வசனம் போதாது. ஆமென். அவரோடு கூட நடக்குகிற அனுபவம். பொருளாதாரத்திலும் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களிலும் திருப்தி அடைகிறவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அடுத்து இன்னும் வேதத்தில் நம்ம பார்த்தோம், ஆமென், இளைய குமாரன் ஆண்டவரிடத்திலிருந்து தன் தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தூர தேசத்திற்கு போகிறான். அவனை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது, அவன் ஒரு நாள் புத்தி தெளிந்தான். அப்படியானால் அவன் புத்தி இல்லாதவனாய் காணப்பட்டான். யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட சிலர் உபவாசம் இருந்து கேட்பாங்க, சிலர் கண்ணீர் விட்டு கேட்பாங்க. நல்லது, கேட்கணும். கரைகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் நாம் தேவன். ஆமென். வேத வசனம் சொல்லுது, ஆமென், சமுத்திரத்துல விளையாடுகிறதற்கு ஆண்டவர் திமிங்கலங்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அந்த திமிங்கலங்களை கூட போஷிப்பிக்கிற தெய்வம். அவைகள் வாயை திறக்க திருப்தியாகும், அவர் கொடுக்க திருப்தியாகும். வனாந்தரத்துல சிங்கம் அதுக்கு வேட்டையாட தெரிஞ்சதுனால அல்ல, வேதம் சொல்லுது அவைகளையும் போஷிப்பிக்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு. அவைகள் அவரை நோக்கி பார்க்க அவர் அவர்களுக்கு கொடுக்கிறாரே. கண்ணீர் விடுறது நல்லது, கூப்பிடுறது நல்லது, கேட்கிறது நல்லது, ஆனா பெற்றுக்கொள்ளுகிறது நல்லது. பெற்றுக்கொண்டு அவரை விட்டு தூரமா போக கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். பொதுவா பாருங்க நடக்கிறது, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆமென்
கேட்பாங்க நிறைய பேர், எனக்கு ஒரு வேலையை தந்துருங்க ஆண்டவரே, எப்படியாவது வேலை பண்ணு. கண்ணீர் விட்டு ராத்திரி பகலா சர்ச்சிலே கிடப்பாங்க. ஆமீன். தேவனுடைய சமூகத்திலே கிடப்பாங்க. ஆண்டவரே வேலை தாரும், வேலை தாரும், கண்ணீர் விட்டுட்டே இருப்பாங்க. ஒரு வேலை கிடைச்ச உடனே அவங்களை எங்க பார்க்க முடியாது? தேவ சமூகத்துல பார்க்க முடியாது. சர்ச்சில் பார்க்க முடியலன்னு, தேவ சமூகத்தில் அவர்களை பார்க்க முடியாது. தேவனை விட்டு தூரமாய் போய்கொண்டே இருப்பாங்க. ஆமீன். நிறைய அனுபவங்களை சொல்ல முடியும். ஆமீன். ஒருவர் அழகா ஒரு போதகர் இப்படி சொல்லி இருந்தார். ஒரு குடும்பத்தினை கேட்டாங்க, எங்களுக்கு பிழைக்கிறதுக்கு ஏதாவது கால்நடை வளர்க்க வேண்டிய வழிகளை ஆண்டவர் திறந்து தரணும். ஆமீன். அவங்களுக்காக பாஸ்டர் ஜெபம் பண்றார். அவங்களும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றாங்க, கண்ணீரோட இருக்கிறாங்க. அந்த கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் ஆமீன் ஒரு சில பசு மாடுகளை அவங்களுக்கு கொடுத்தார். ஆமென். ஆமென். நல்ல வந்த ஃபர்ஸ்ட் வாரமே சாட்சி சொன்னாங்க, கண்ணீரோட ஜெபித்தேன், ஆண்டவர் தந்தார், நல்லது. ஆமென். அடுத்து 2 வாரம் 3 வாரம் வந்தாங்க. 4வது வாரத்துல அவங்கள பார்க்க முடியல சர்ச்சில். ஆமென். பாஸ்டர் போய் கேட்டார், என்ன வரல அப்படின்னு. ஆமென். நாங்க வாங்கின பசு இப்பதான் ஆமென் அது கண்டு குட்டி போடுகிறது. ஆமென். போட்டிருக்குது, சனிக்கிழமை தான் போட்டது, அதனால ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்ய முடியல, வர முடியல. அங்க பராமரிப்பு வேலை இருந்துச்சு. சரி, அந்த வாரம் போச்சு, அடுத்த வாரம் வந்துச்சு. கேட்டாங்க, ஏன் வரல? ஆமென். நாங்க இப்போ ஆமென் எங்களுக்கு இதை மேய்க்கிறதுக்கு நேரம் இல்ல, இதை பார்க்கறதுக்கு நேரம் இல்ல. இப்படி வரிசையா ஒவ்வொரு காரணத்தை சொல்லி தேவனை விட்டு அகண்டு கொண்டே இருந்தாங்க, தூரம் போய் கொண்டே இருக்கிறாங்க நிறைய பேர். ஆமென். காரணத்தை சொல்லி சொல்லி மனுஷன் எல்லாருக்கும் காரணங்கள் உண்டு. ஆனால் தேவனிடத்துல நன்மையை பெற்றுவிட்டு தேவனை விட்டு தூரம் போகிற அனுபவம் என்பது அது புத்தி இல்லாத அனுபவம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆமென். அப்படிப்பட்டவர்களால நாங்கள் எதிர்பார்க்கிற அனுபவத்தை அடைய முடியாது, பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. இன்னும் பாருங்க, இப்படி நிறைய காரியங்கள் பார்த்தோம். அதை மாத்திரமே சொல்லி போக இன்றைக்கு விரும்பவில்லை. இன்றைக்குள்ள காரணத்துக்கு வரப்போகிறோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் இன்றைக்கு யாரை பரலோகம் புத்தி இல்லாதவர்களாக பார்க்கிறது? ஆண்டவர் மிக தெளிவாக இன்றைக்கு பேச விரும்புகிறார். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். ஆமென். ஐசாயா chapter 45 verse 20. ஜாதிகளில் நின்று தப்பினவர்களே கூட்டம் கூடி வாருங்கள், கூட்டம் கூடி வாருங்கள், ஏகமாய் சேருங்கள், ஏகமாய் சேருங்கள். தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்கிறவர்கள் அறிவில்லாதவர்கள். அழகாய் வேதவசனம் சொல்லி இருக்கிறது. யார் அறிவில்லாதவர்கள்? பாருங்க, ஜாதிகளிடத்தில் தப்பி கூட்டம் கூடி வர்றாங்க ஆண்டவரிடத்துல, ஆனா ஏகமாய் சேர்ந்து இருக்கிறாங்க. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், அறிவில்லாதவர்கள் யார்? தங்கள் விக்கிரகமாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள். சர்வ வல்லமை உள்ள தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கிறிஸ்து பிறப்பதற்கு, மனிதனாய் இந்த உலகத்தில் பிறப்பதற்கும் 8 நூற்றாண்டுகளுக்கு முன்ன, 8ஆம் நூற்றாண்டு, கிமு 8ஆம் நூற்றாண்டிலே தீர்க்கதரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகளில் ஒருவர் தான் ஏசாயா தீர்க்கதரிசி. அந்த காலகட்டத்தின் மக்களுக்கு இறை வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை தெளிவாய் பேசுகிறார். பேசுகிற பொழுது அறிவில்லாத ஒரு கூட்டத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். யார் அறிவில்லாதவர்கள்? விக்கிரகங்களை சுமந்து விக்கிரகங்களை சேவிக்கிற, தேவன் என்று தொழுது கொள்ளுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்துல பார்க்க போறோம், ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார்? விக்கிரக ஆராதனை தவறா? விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாதா? ஏன் ஆண்டவர் அவர்களை பார்த்து அறிவில்லாதவர்கள் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்? புத்தி இல்லாதவர்கள், அல்லவற்றால் மதி இல்லாதவர்கள் என்று ஆண்டவர் சொல்ல காரணம் என்ன என்பதை வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகள் மூலம் நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரத்தை நல்ல வீட்டுல போய் வாசிங்க. விக்கிரகம் என்றால் இன்னைக்கு சிலர் எக்ஸ்கியூஸ் சொல்றாங்க, சாக்கு போக்கு எல்லாம் சொல்றாங்க. ஆமென். அது பொருளாசை, அது தேவனை வைக்கக்கூடிய இடத்துல, அதெல்லாம் உண்மை. ஆனால் அவைகள் மாத்திரமல்ல, எது விக்கிரகம் என்பதை இந்த அதிகாரம் தெளிவாய் நமக்கு விளக்கி தரும். அதை பார்க்கிறதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை. ஆமென். பாருங்க, விக்கிரக ஆராதனை எப்படி ஜனங்கள் அதை செய்யறாங்க. நீங்கள் ரோமாபுரியாருக்கு எழுதப்பட்ட நிருபத்துக்கு நேராக சிந்தைகளை திருப்பி, ஆமென், ரோமர் 1வது அதிகாரத்துக்கு சிந்தைகளை திருப்பி பாருங்க. 1வது அதிகாரம் 23வது வசனம்.
Epistle to the Romans chapter 1 verse 23. அழிவில்லாத தேவனுடைய மகிமையை, அழிவில்லாத தேவனுடைய மகிமையை, அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள். நல்லா பாருங்க, இங்க ஜனங்கள் என்ன செய்யறாங்களா? தேவன் எப்படிப்பட்டவர்? அழிவில்லாதவர். அவருடைய க்ளோரி, மகிமை எப்படிப்பட்டது? அழிவில்லாதது. எத்தனை பேர் சொல்றீங்க தேவன் அழிவில்லாதவர்? தேவன் இறைவன் என்று ஒருவர் இருப்பார் என்றால் அவருக்கு என்ன கிடையாது? அழிவு கிடையாது. ஆனால் அந்த அழிவில்லாத தேவனுடைய மகிமையை ஜனங்கள் என்ன செய்யறாங்க? மனிதர்கள் அழிவுள்ளவர்கள், மிருகங்கள் அழிவுள்ளது, பறவைகள் அழிவுள்ளது. இந்த அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், இன்னும் ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அப்படின்னு அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் என்று சொல்லி மனுஷர்களையும், பறவைகளையும், மிருகங்களையும், ஊரும் பிராணிகளுடைய ரூபங்களை ஏற்படுத்தி அவைகளை தெய்வம் என்று பெயர் சொன்னார்கள். அந்த மகிமையை அப்படி செலுத்துறாங்க. ஆண்டவர் தேவன் அப்படின்னு தாங்கள் உருவாக்கி வைத்து, மனுஷன், மிருகம், பறவை, ஊரும் பிராணி, இந்த பார்வையில பார்த்து கொள்ளுங்க. இது எந்த ரூபத்தில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் அவைகள் விக்கிரகங்களே. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ஜனங்கள் இப்படி மாறிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்துல பார்க்கிற பொழுது, ஆமென், இன்னும் தெளிவாய் பார்க்க முடியும். நீங்கள் யாத்திராகமத்தின் புத்தகத்தில் ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார், பிரமாணம். சீனாய் மலை மேல வச்சு, ஆமென், 10 கற்பனைகள் நமக்கு தெரியும். வாசிங்க யாத்திராகமம் 20வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. 4வது வசனத்தையும் சேர்த்து வாசியுங்கள். மேலே வானத்திலும் கீழே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான உண்டாயிருக்கிறவைகள். ஒரு நிமிடம். அப்ப எதெல்லாம்? வானம், மேல வானம் இருக்குது. வானத்தின் சேனைகள் என்ன இருக்கலாம்? அது தூதனா இருக்கலாம், அது ஆவிகளா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். வானம், பூமி, இந்த பூமியில வாழுகிற எதுவா இருக்கலாம். மனுஷன், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள், எது. 3 தண்ணீர், பூமிக்கு கீழ் தண்ணீர்ல உண்டாயிருக்கிற எல்லா, அப்படின்னா எல்லா சகலமற்றங்கள், A to Z, அது என்ன ரூபத்துல இருந்தாலும் இவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று தேவன் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். வார்த்தை எவ்வளவு தெளிவாய் சொல்லி இருக்குது பாருங்க. அப்போ அந்த முதல் கற்பனையினுடைய அர்த்தம் என்ன? என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்றால், பூமியிலையும் வானத்திலையும் பூமிக்கு கீழ் சமுத்திரத்தின் ஆழங்களிலும் தண்ணீரிலும் வாழ்கிற யாதொரு ரூபத்திலும் ஒப்பான சொரூபத்தையோ விக்கிரகத்தையோ நீ என்ன செய்யக்கூடாது? உண்டாக்க கூடாது. அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம். 5வது வசனம் சொல்லுது. அப்படின்னா உண்டாக்குகிறது, நமஸ்கரிக்கிறது, இவை எல்லாமே விக்கிரகத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த விக்கிரக ஆராதனையை கர்த்தர் அருவருக்கிறாரா இல்லையா? உபாகமம் 31வது அதிகாரம், யாத்திராகமம் 31வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 31:18. சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். இந்த வார்த்தைய ஆண்டவரே தம்முடைய கரத்தினால் எழுதினார, விரலினால். அழகா சொல்லி இருக்குது. மோசேட்ட பேசி முடிஞ்சு அந்த வார்த்தைகளை, என்ன உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் சொன்னது. ஆனா இன்னைக்கு இந்த உலகத்தில் நடக்கிறது எல்லாமே இந்த முதல் கற்பனையே மீறி மனிதன் செய்து கொண்டிருக்கிறார். இதை தம்முடைய சொந்த விரலினால் ஆண்டவர், ஆமென், அவர்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நீங்கள் உபாகமத்தின் புத்தகத்தில் வருகிற பொழுது அதனுடைய 13வது அதிகாரம், உபாகமம் 13வது அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது நீங்கள் 8-9 வசனங்களை வாசியுங்கள்.
நீ அவனுக்கு சம்மதியாமலும். யாருக்கு மேல வாசிக்கிற பொழுது உங்களால புரிந்து கொள்ள முடியும். விக்கிரகத்தை உண்டாக்கி அவைகளை சேவிக்க போவோம் என்று யாராவது சொன்னால் நீ அவைகளுக்கு சம்மதியாமலும், அவனுக்கு செவி கொடாமலும், உன் கண் அவன் மேல் இரக்கம் கொள்ளாமலும், கண் அப்படி சொல்றவனுக்கு கூப்பிடுறவனுக்கு இரக்கம் கொள்ளாமலும், அவனை தப்ப விடாமலும், அவனை ஒளித்து வைக்காமலும், அவனை ஒளிச்சு வைக்க கூடாது, ஒளித்து வைக்காமலும், அவனை கொலை செய்து போட வேண்டும். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய பிரமாணம் எப்படி கொடிதா இருந்திருக்கிறது பாருங்க. ஆண்டவர் ஸ்ட்ரிக்ட்டா சொல்றார், அப்படிப்பட்டவன் உன் தேசத்தில் இருக்க கூடாது, அவன் கொலை செய்து போடப்பட வேண்டும். அவனை கொலை செய்வதற்கு முதல் உன் கையையும் பின்பு சகல ஜனத்தின் கையும் அவன் மேல் இருக்க கடவது. எல்லாருடைய கையும் அவன் மேல படணும். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தை பாருங்க, இனி 13 முதல் 15 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. பிறகு வீட்டுல போய் அந்த விக்கிரக ஆராதனையை கர்த்தர் அருவருக்கிறார் என்கிற செய்தியை நாம புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் அருவருக்கிறார். இது தேசத்தில் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறது இல்ல. நீங்கள் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 42வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிற பொழுது, ஏசாயா 42:8 வாசியுங்கள். நான் கர்த்தர், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமை வேறொருவனுக்கும், ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும், என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். ஆண்டவர் எவ்வளவு தெளிவா மீண்டும் மீண்டும் சொல்றாரு பாருங்க. இது ஏதோ ஒரு ஸ்தாபனத்தினுடைய வார்த்தைகள் அல்ல, ஏதோ மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, தேவன் தந்த வார்த்தை. அழகா சொல்றார், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும், என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். ஆண்டவர் வைராக்கியமா இருக்கிறார். விக்கிரக ஆராதனை குறித்து ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், நான் என் துதியை வேறு ஒருவனுக்கும் கொடுப்பதில்லை, கொடுக்க முடியாது. என்னுடைய மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடுக்க முடியாது. அழிகிற மனுஷனுக்கும், அழிகிற வஸ்துக்களுக்கும், அழிந்து போகிற ஒரு பொருளுக்கும், மனிதனால் வெறும் உண்டாக்கப்படுகிற ஒரு பொருளுக்கும் தெய்வம் என்கிற என்னுடைய மகிமையை நான் கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால்தான் ஆராதிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படி நமக்கு சொல்லி தருகிறார், ஆமென், அவருக்கு தேவனுக்குரிய மகிமையை செலுத்தி அவரை ஆராதியுங்கள். அவருக்குரிய மகிமை அவருக்கு செலுத்தணும். ஒரு மனுஷனை புகழும்போது எப்படி புகழுகிறோம், அதை காட்டிலும் மேல நாம ஆண்டவர் ஆராதிக்கிற ஆராதனை இருக்கணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது அதுக்கு மேல இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு புகழ் செலுத்துகிறோம், அதற்கு மேல we have to praise him. அதற்கு மேல இருக்கணும், எல்லாம் அதற்கு மேல இருக்கணும். சிலர் உலகத்துல மனுஷனுக்கு நல்லா துதிப்பாங்க, ஆராதிப்பாங்க, ஆமென், மனுஷனுக்கு நல்லா நன்றி செலுத்துவாங்க, மனுஷனுடைய துதியை நல்லா பாடுவாங்க. ஆனா ஆண்டவருடைய ஆலயத்துல ஆமென், ஆமென், அதாவது பயபக்தியா இருக்கிறேன் என்கிற பெயர்ல அமைதியா இருப்பாங்க. ஆண்டவருக்கு எதையும் செய்ய மாட்டாங்க. ஆமென், தங்களுடைய சரீரம் அசையாது, எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, அவருக்குரிய மகிமை அவருக்கு செலுத்த வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். என்னை ரட்சித்த தேவன் அவர். இந்த உலகத்துல ஏக தெய்வம். தெய்வங்கள் என்று சொல்ல அநேகம் இருக்கலாம், ஆனால் தெய்வம் என்று சொல்லுவதற்கு ஒரே ஒருவர் தான் இந்த உலகத்துல இருக்க முடியும். ஏக சத்திய தெய்வம். அவரை ஆராதிக்கிறவங்க, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவருக்குரிய மகிமை வேறொருவருக்கும் கொடுக்க முடியாது. ஆண்டவர் மிக வைராக்கியத்தோடு சொல்லுகிறார், நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவருக்கும், என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். அப்படி இருக்கும்போது இன்றைய நாட்களில் தேசம் எங்கிலும் விக்கிரகங்கள் எழுப்பப்படுகிறது, விக்கிரக ஆராதனைகள் அதிகமாய் கொண்டிருக்கும் பொழுது என்னை கேட்கிற ஜனமே, இன்றைக்கு சத்தியத்தை அறிந்த நாம் திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டும். அறிவில்லாத கூட்டம் தேசத்தில் பெருகும் போது, புத்தி இல்லாத கூட்டம் பெருகும் பொழுது கர்த்தர் அருவருக்கிற காரியம் அல்லவா? தேசம் நிலை நிற்க, தேசத்தில் நியாய தீர்ப்பு வெளிப்படாமல் நிற்க தேவஜனம் ஒருமித்து இந்த ஜனத்திற்காக மன்றாட வேண்டும். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு 7 காரியத்தை வேகமாய் சொல்லுகிறேன், வசனங்களை வாசிங்க. முதலாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம் 8 முதல் 10 வரை உள்ள வசனங்களை வேகமாய் வாசியுங்கள். Gospel according to Matthew chapter 4 verses 8 to 10.
மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனை ரட்சிக்க, அவர் தேவன், அவர் தேவனாய் இருந்தும் அவர் மனுஷனை ரட்சிக்க தெய்வீகத்தை வைத்து விட்டு பரலோகத்துல வச்சுட்டு வெறும் ஒரு மனுஷனா நம்மளை போலவே இந்த உலகத்துல வந்தா. தெய்வம் தெய்வமாக இந்த பூமியில வந்தா மனுஷனால அவரை பார்க்க முடியாது. ஏன்னா அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தெய்வம். அவருக்கு பேருண்டு ஜோதிகளின் பிதாவானவர். இந்த உலகத்துல ஒரே ஒரு மெய்யான ஒளிதான் இருக்க முடியும். அவர் நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். கரங்களை உயர்த்தி மகிமை செலுத்துங்க. அந்த ஜோதிகளின் பிதா, சத்திய ஒளியான தெய்வம், அவர் இந்த பூமியில மனுஷனை ரட்சிக்க மனுஷனா வந்திருக்கிறார். அவரை பிசாசு சோதிக்கிறான். இப்பொழுது எங்க மலை மேல கொண்டு போய் நிறுத்தி சகல ராஜ்யங்களின் மகிமை, கனம், ஆசீர்வாதம், நன்மை எல்லாத்தையும் காட்டுறான். காட்டிட்டு சொல்றான், நீர் என்ன மட்டும் என்ன செய்தோம், விழுந்து வணங்கோ, இதெல்லாம் உமக்கு என்ன செய்வேன், தருவேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? 10வது வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். பாருங்க, இந்த உலகத்துல பெரிய தந்திரம் என்னன்னா, சாத்தான் எப்பொழுதுமே ஜனத்தை நன்மைக்காக தொழுது கொள்ள வைப்பான். ஆராதனை என்பது எனக்கு ஏதோ நல்லது நடக்கும் அதனால ஆராதிக்கணும், அப்படி கிடையாது. அது ஆராதனை தவறான ஆராதனை. எப்பவுமே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல யாரை ஆப்ஜெக்டா வைக்கிற அது வேற ஒரு விஷயம். இன்னைக்கு தெய்வ ஜனங்கள் நடுவில், ரட்சிக்கப்பட்டவங்க நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தவறான கண்ணோட்டம், நான் நல்லா ஆராதிச்ச ஆண்டவர் என்ன நல்லா வைப்பார். இல்ல, அப்படி அல்ல ஆராதனை. எதையும் எதிர்பார்க்காத ஆராதனை தான் உண்மையான ஆராதனை. நான் ஏன் தேவனை ஆராதிக்க? கண்ணீரை துடைச்சார், என்ன பாதுகாத்தார், என்ன அரவணைச்சார், அதுக்கு நன்றி செலுத்தலாம். ஆனால் துதி என்பது அவர் என்ன செய்தார் என்பதல்ல, அவர் யார் என்பதை நினைவு கூறுவதை துதி. ஆமென். நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, நீ நல்லவர், சர்வ வல்லவர். ஆமென். நம்ம பாடுறோம், ஆமென், இதுவரை என்னை நடத்தினீர் ஆண்டவரே, இனியும் நீர் என்னை நடத்துவி. ஹல்லேலூயா. இதுவரை என்னை நடத்தினார், அவர் நல்லவர், நல்லவரே. இதுல அவர் நடத்தினது உண்மை. நான் நன்றி செலுத்துறதை விட அதுல ஒரு வார்த்தை சொல்றேன், அவர் நல்லவர், நல்லவரே. அதான் துதி. நீ நல்லவர், ஆகையால் உம்மை துதிக்கிறேன். இனிமேலும் என்னை நடத்துவா, அவர் நல்லவர், நல்லவரே. சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை என்னை நடத்தினா அவர் நல்லவர், நல்லவரே. இனிமேலும் என்னை நடத்துவா, அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதர், 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். சொல்லுங்க, அற்புதர், 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 இயேசு அற்புதர். ஓ, அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்றோம் பாத்தீங்களா, அவர் என்ன நடத்தினார் உண்மை, ஆனால் அதற்கு நன்றி செலுத்தலாம். ஆனால் அவர் நல்லவர், அவர் அற்புதர், அவர் பரிசுத்தர், அவர் சிறந்தவர். அதுக்காக தான் ஆராதனை. நம்ம துதியில சிலவெல்லாம் நின்றோம். ஆண்டவரே, நான் ஏன் ஆண்டவரை துதிக்கணும், நான் ஏன் எனக்கு தான் அவர் ஒண்ணும் செய்யலையே. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் எனக்கு ஒண்ணுமே செய்யலன்னு? யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்மளை ஜீவனோடு வச்சதே அவர் நமக்கு போட்ட ஈவு, தானம். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனையோ இடத்துல செத்து இருக்கணும் நாம.
எத்தனையோ இடத்துல ஆபத்து நடந்திருக்கணும். எத்தனையோ நேரத்துல சமையல் செய்யும் போது நம்முடைய துணியில தீ பிடிச்சிருக்கலாம், அடபிடிக்கிற துணியில கூட தீ பிடிச்சிருக்கலாம். எத்தனையோ நேரம் வாகனத்துல போகும்போது எத்தனையோ நேரம், நான் சொல்ல முடியும் எத்தனையோ. பிழைப்போம் என்று தெரியாது, ஆனா ஆண்டவர் நம்மை பிழைக்க வைத்திருக்கிறார். இன்னைக்கு இருப்போம் நினைச்சு பார்க்கல, ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார். எத்தனையோ சதிகள், நண்பர்களால் எத்தனை சதி, எத்தனை திட்டம். ஆனா இன்னைக்கும் ஆண்டவர் உயர்த்தவில்லையா நம்மை? அவர் நம்மை ஜீவனோடு வைத்திருப்பதை கிருபை. இவ்வளவு கடனை வச்சுட்டு இன்னைக்கு உயிரோட வச்சிருக்கிறாரே, இது கிருபை. இன்னைக்கு நம்ம எழும்பி நிற்க பண்ணி இருக்கிறார். ஒரு செய்தி கேள்விப்பட்ட, ஒருத்தனுக்கு 10,000 ரூபாய் நஷ்டம் வந்துட்டு அப்படி பாரலைஸ்ட் ஆயிட்டானா, பக்கவாதம் வந்து அப்படி ஸ்தம்பித்து படுத்து விட்டாராம் ஒருவர். ஆனா எத்தனையோ இழப்புகள் வந்த போதிலும் என்னை நிற்க வைத்து அவருடைய கிருபை. எத்தனை பேர் கர்த்தருக்கு மகிமை செலுத்து தைரியத்தை தந்தாரே. அதான் அவரை பார்த்து செய்ததுக்கு நன்றி செலுத்துங்க. துதி என்னாலே, ஆராதனை என்னாலே அவரை பார்த்திடணும். ஆலயத்துக்கு வந்து இங்க நின்னுட்டு பிரச்சனை தெரியக்கூடாது. பிரச்சனைக்கு மேல ஒருத்தர் உயர்ந்து நிற்கிறார் பாத்தீங்களா, அவர் தான் நம்ம கண்ணுல தெரியணும். மலையை பார்க்காதீங்க, மலையை தாண்டி உயரமாய் நிற்கிறாரே. சங்கீதக்காரன் சொல்லுவான், ஆண்டவரே சுத்தி சத்துரு, சுத்திரி தோல்வி. ஆமென். மரணத்துக்கு ஒரு விரல் தான் இடைவெளி இருக்குது, 4 விரல் இடைவெளி தான் இருக்குது மரணத்துக்கு. அப்படி நிக்கிறேன். ஆனா அடுத்து அந்த சங்கீதம் முடியதுக்குள்ள சொல்லுவான், ஆமென், இருப்பினும் நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவர். அதான் ஆமென். பிரச்சனை தீந்தா துதிக்கிறதல்ல, பிரச்சனையின் நடுவில் இருந்து துதிக்கிறதே துதி. ஆண்டவர் எனக்கு எல்லாம் செய்தா நான் துதிப்பேன். முடியாதுன்னு நான் சொல்றேன். நீ பிரச்சனையோட இருக்கும் போது ஆண்டவருக்கு வாய் திறந்து துதித்தால் மாத்திரமே பிரச்சனை போகும் பொழுது முன்னால் நிலை நிற்க முடியும். ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆத்துமா கலங்குது, ஆத்துமா தியங்குது. ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? இப்படி அப்படின்னா அவ்வளவு கலக்கம், மரண பயம். ஆமென். ஜீவன் கிடைக்குமா தெரியாது. சவுல் துரத்திக்கிட்டே இருக்கிறான், ஓடுறான் 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 வனாந்தரங்களில. ஆமென். தன் மேல இருக்கிற அழைப்பு ராஜரீக அழைப்பு. ஆனா இன்னைக்கு ஜீவனுக்கு பயந்து தன்னம் தனிமையாய் ஓடுகிற பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீ ஏன் கலங்குகிற, நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்துரு. ஆமென். அவர் முகத்து ரட்சிப்பு உண்டே, அவரை நான் இன்னும் துதிப்பேன். என் முகத்திற்கு ரட்சிப்பு மானவரை நான் இன்னும் துதிப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க, எது நடக்கட்டும் நான் துதிப்பேன்? சாத்தான் செய்யற பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? ஆமென். எது நடந்தா இவங்க வாழ்க்கையில துன்பத்தை போட்டா இவங்க துதிக்க மாட்டாங்க, தெரியும் சாத்தானுக்கு. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு அவனை விட அறிவு உண்டு. எத்தனை பேர் சொல்றீங்க? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு என்ன தெரியுமா? நீ என்ன செய்தால் நான் துதிச்சு கொண்டே இருப்பேன். ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஆமென். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஆனந்தமே சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆனந்தமே, ஹல்லேலூயா. ஆனந்தமே, ஹல்லேலூயா. ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதி சொல்லுங்க, வாய்களை திறந்து உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. இப்படி சொல்லிட்டே போலாம். இங்க ஆமென். இயேசுவையே சாத்தான் பார்க்கறான், இதெல்லாம் தருவேன் நீ என்ன ஆராதி அப்படின்னு சொல்றான். ஆமென். நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட ஆராதனைகளுக்கு யாரும் போக கூடாது. ஆமென். இந்த இடத்துல சாத்தான் ஆராதிக்கிறது, அதாவது இந்த இடத்துல மெயின் சப்ஜெக்ட் என்னன்னா, நன்மைகளையோ ஆசீர்வாதங்களையோ நாம ஆராதிக்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது விக்கிரக ஆராதனை. நல்லா புரியணும். ஒன்று நன்மைகள், ஆசீர்வாதம். இந்த புகழ்ச்சி எல்லாம் தருவேன், இந்த வேலையெல்லாம் தருவேன், இதெல்லாம் தருவேன், நீ ஆராதி அப்படின்னா அந்த ஆராதனையில் பிரியப்படுகிறவர் அல்ல தேவன். ஆமென். எப்பொழுதும் புரிந்து கொள்ளணும், என் நன்மையையோ என் ஆசீர்வாதத்தையோ என் புகழ்ச்சியையோ நான் ஒரு பொழுதும் ஆராதிக்க கூடாது.
வணங்க கூடாது அவைகளை. ஓகே, அது விக்கிரக ஆராதனை. நீங்க இன்னும் வேதத்தில் எடுத்து வாசிப்பீங்கன்னா, ஆமென் ஆமென், சங்கீதங்கள் 23 கடைசி வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 23வது சங்கீதம் அதனுடைய கடைசி வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கிருபையும் என்னை தொடரும். எத்தனை பேர் சொல்றீங்க அது நன்மை கிருபை ஆசீர்வாதம் எல்லாம் என் பின்னால வரணும், நான் முன்னால தேவனை பார்த்து ஓடிட்டு இருக்கணும். இதான் வாழ்க்கை. மனுஷ வாழ்க்கையில் உள்ள ரகசியம் என்ன தெரியுமா? நம்ம வேலையை தேடி ஆசீர்வாதத்தை தேடி இதை தேடி எல்லாம் ஓடிக்கிட்டே இருந்தோம்னா அது நம்மளை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கும். எப்பொழுது உன் தேவன் வைத்திருக்கிற திட்டம், அதாவது தெய்வீகத்தில் சரியாகிறோமோ அப்பொழுது எல்லாம் நம்மை பின்தொடர்ந்து வரும். அதான் சங்கீதக்காரன் அனுபவத்தோட சொல்றான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இட் ஃபாலோஸ் மீ. ஆனால் நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வீட்டில் வாசம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டே இருப்பார்கள் ஆண்டவரே. ஆமென். அப்படின்னு அதனுடைய அர்த்தம், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுவா. ஏன் இருதயம் கர்த்தருடைய வீடா இருக்கும். நான் பரிசுத்தமா வாழ்வேன், நான் சுத்தமா வாழ்வேன், நான் ஆராதிச்சு வாழ்வேன், நான் துதிச்சு வாழ்வேன், நான் கர்த்தருக்கு மகிமை செலுத்தி வாழ்வேன். அப்பொழுது அவர் எனக்குள்ள இருப்பார், நான் அவருடைய வீட்டில் இருக்கிற அனுபவத்தில் இருந்து கொண்டே இருப்பேன். அப்பொழுது ஆமென், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஒரு பொழுதும் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் புகழ்ச்சியும் ஆராதிக்காதீர்கள். அது விக்கிரக ஆராதனையாக இருக்கிறது. இரண்டாவதாக உபாகமத்தின் புத்தகத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது உபாகமம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தில் வேதம் என்ன சொல்லி இருக்கிறது பாருங்க. உபாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம், வேகமாய் உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க இணங்காத படிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். வேதம் சொல்லி இருக்கிறது. இரண்டாவதாக எது விக்கிரக ஆராதனை தெரியுமா? எதை வணங்க கூடாது? ஒன்று ஆசீர்வாதம், நன்மை, ஆமென், இவைகள் எதுவுமே நமக்கு முக்கியம் அல்ல, அவைகளை வணங்காதீங்க. இரண்டாவது வேதம் சொல்லி இருக்கிறபடி ஆமென், வானத்தின் சர்வ சேனைகள், அதாவது சூரிய சந்திர நட்சத்திரங்கள் ராசிகள் எவைகளுமே எவைகளையும் தொழுது கொள்ளக்கூடாது, எவைகளுக்கும் கீழ்ப்படிய கூடாது, எவைகளையும் ஆராதிக்க கூடாது. அவைகளை தேவன் அருவருக்கிறார். அந்த ஆராதனை ஆத்துமாவிலே பாதிப்பை ஏற்படுத்தும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேதம் தெளிவா சொல்லுது, உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது சேவிக்க நீங்கள் இணங்க கூடாது. ஒருவேளை உங்க சூழ்நிலை சொல்லும், நீ போய் கொஞ்சம் ராசி பலனை பாரு, அப்போ சரியாகும். நீ போய் கொஞ்சம் ஜோதிடத்தை பாரு, சரியாகும். நீ ஒருவேளை உன் நட்சத்திரங்கள் எல்லாம் போய் அங்க போய் பாரு, இங்க போய் சூழ்நிலை ஒருவேளை உன்னை இணங்க பண்ணும். உன் நண்பர்கள் ஒருவேளை உன்னை இணங்க பண்ணுவார்கள், உன் உற்றார் உறவினர்கள் ஒருவேளை உன்னை இணங்க பண்ணுவார்கள். ஒருவேளை சொல்வாங்க, நீ சூரிய நமஸ்காரம் பண்ணு, இதெல்லாம் சரியா போகும். ஆமென், நீ யோகா எல்லாம் பண்ணு, சரியா போகும். எது இருக்கட்டும், வேதம் சொல்லி இருக்கிறது, தேவன் சகல ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின சர்வ சேனைகளாகிய சூரிய சந்திர நட்சத்திரங்களை நோக்கி அவைகளை தொழுது கொள்ளும் மணிக்கு இணங்க கூடாது. என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே. அதனுடைய கடைசி பகுதி வாசிங்க வரலாம். கடைசி 2 லைன், ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ் திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே சூரியனை நமஸ்கரித்தார்கள். கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தாங்க. எங்க? சர்ச்சுக்குள்ள இருந்துட்டு, தேவ ஆலயத்துல இருந்துட்டு எங்க நமஸ்கரிக்கிறாங்க? கிழக்கே இருக்கிற சூரியனை நமஸ்கரித்தார்களாம். 17வது வசனத்துல வாசிக்கிற பொழுது ஆண்டவர் அதற்கான தண்டனைகள் எல்லாம் கீழே சொல்லுகிறார். ஆமென். 18வது வசனத்துல சொல்லுகிறார், நான் முக்கரத்தோட காரியத்தை நடத்துவேன்பா, என் கண் ஒருத்தரை தப்ப விடாது, நான் இறங்குவதில்லை. அவர்கள் மகா சத்தமாய் என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பேன்.
கொடுப்பதில்லை. ஏன்? விக்கிரக ஆராதனை செய்யறாங்க, வானத்து சர்வ சேனைகள் அவங்க சேவிக்கிறாங்க, ஆமென், வெறியர்களா இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஒன்று, ஆமென், நன்மைகளையோ ஆசீர்வாதங்களையோ வணங்குவது விக்கிரக ஆராதனை, அதை வணங்க கூடாது. ரெண்டு, சர்வ சேனை, வானத்து சர்வ சேனைகளாகிய ஆமென் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் ஒன்றையும் வணங்க கூடாது, அது விக்கிரக ஆராதனை. மூன்றாவது, வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனத்துல வேதம் என்ன சொல்லி இருக்கிறது பாருங்க. அப்பொழுது அவனை வணங்கும்படி அவருடைய பாதத்தில் விழுந்தேன். ஆமென். அவன் என்னை நோக்கி, ஆமென், இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அப்பொழுது நான் அவனை வணங்கும்படி நான் எங்க விழுந்தேன்? அவனுடைய பாதத்துல நான் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார். அவன் தூதன் யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார், தீர்க்க தரிசனமாக காரியங்களை, ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். உடனே அந்த தூதனுக்கு முன்னால ஆமென் யோவான் விழுந்து வணங்குகிறார். தெரியாம ஆமென் பயபக்தியா ரெவரன்ஷியலா விழுந்து வணங்குற பொழுது ஆமென் அந்த தூதன் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. ஆமென், இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் இருக்கிறது என்று சொன்னார். பாருங்க, இந்த இடத்துல தூதனை வணங்குகிறான் தெரியாம பயபக்தியா. ஆமென். தூதன் உடனே சொல்லுகிறான், நீ இப்படி செய்யாத, நானும் ஒன்ன போல ஒரு ஊழியக்காரன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதனால நீ தேவனை தொழுதுகொள். இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும், தூரத்தில் இருந்து கவனிக்கிறவர்களும், ஆமென், நாம் ஒரு பொழுதும் ஊழியக்காரர்களை தொழுது கொள்ள கூடாது, அவர்களை கனப்படுத்தலாம், அவங்களை என்ன செய்யக்கூடாது? தொழுது கொள்ள கூடாது, தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அடுத்து தேவ தூதன், சிலர் மீகாவேலை தொழுது கொள்றாங்க, சிலர் காபிரியேலை தொழுது கொள்றாங்க. ஆமென். ஏன்னா மீகாவேல் பிரதான தூதன், ஆமென், அவனை தொழுது கொள்றாங்க. இப்படி பல தூதர்களுடைய பெயர்களை வைத்து தொழுது கொள்கிறார்கள். வேதம் சொல்லி இருக்கிறது, தூதனே வந்து சொல்லி இருக்கிறான். ஆமென். யோவானை பார்த்து பத்மு தீவில வைத்து சொல்லுகிறான், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், நானும் உன்னுடனே ஒரு ஊழியக்காரன், உன்னை போல ஊழியம் செய்கிற ஒரு நபர், நீ தேவனை தொழுது கொள்ளு. மூன்றாவது, ஆமென், தூதர்களை ஆராதிப்பது விக்கிரக ஆராதனை. அந்த ஆராதனை நமக்குள்ள இருக்க கூடாது. கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஆமென், ஹalleluya, ஆமென். அப்ப தூதர்களை ஆராதிக்கிற ஆராதனை நீங்கள் 22வது அதிகாரத்திலே வாசிக்கிற பொழுது 8-9 வசனத்துல மீண்டும் தெரியாம யோவான் இதையே செய்கிறார் பாருங்க. யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்கிறவர்களோடும் கூட, புத்தகத்தின் வசனங்களுக்கு கீழ்ப்படிறாங்க பாத்தீங்களா, எல்லாரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. அப்படின்னா நம்மை போலவே தூதர்களும் ஒரு ஊழியக்காரர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தூதனை வணங்க கூடாது, தூதனுக்கு பலியிடக்கூடாது, தூதனுக்கு பெயரை சொல்லி ஆராதிக்க கூடாது, தூதனுக்கு மகிமை செலுத்த கூடாது. ஏன்னா தூதனும் நம்மை போல ஒரு ஊழியக்காரன். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நம்மை அவ்வளவு விசேஷித்தவர்களாய் ஆண்டவர் படைத்திருக்கிறாரே. ஆகவே தேவனை தொழுதுகொள். இன்றைக்கு ஒருவேளை ஆமென் தூதர்களுடைய பெயரை சொல்லி ஆராதிக்கிற யாராவது என் சத்தத்தை கேட்பீர்களானால், இந்த வசனத்தின் மூலம் தூதனே சொல்லுகிறான், நீ என்னை ஆராதிக்காத, நீ தேவனை தொழுதுகொள். ஒரு முறை அல்ல, 2 முறை ஒரே புத்தகத்தில் தூதன் வெளிப்பட்டு சொல்லி இருக்கிறான், என்னை வணங்காதே, இப்படி செய்யாதபடிக்கு பார், நீ எச்சரிக்கையா இரு, நீ தேவனை தொழுதுகொள். நானும் உன்னை போலவே ஒரு ஊழியக்காரன். வசனத்துக்கு கீழ்ப்படுகிற சாதாரண மக்களை போல நானும் ஒரு ஊழியக்காரன். அவ்வளவுதான். தேவ தூதர்களை ஆராதிக்க கூடாது. நீங்கள் ரோமாபுரியாருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 1:23. கொஞ்சம் ஸ்பீடா வாசிப்போம்.
அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். அப்படின்னா சாதாரண தேவனுடைய சிருஷ்டிப்புகளை ஆராதிக்க கூடாது. கல்லு, மண்ணு, பொம்மை, மனுஷன், மிருகம், பறவை, ஊரும் பிராணி, இன்னும் மீன்கள், சமுத்திரத்தின் மச்சங்கள், இவைகள் எதுவா இருக்கலாம். ஒரே வார்த்தையில தேவன் சிருஷ்டித்த ஒன்றையும் ஒருவரும் ஆராதிக்க கூடாது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் விக்கிரக ஆராதனை. ஒன்று, நம்முடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஆராதிக்க கூடாது. வேதம் தெளிவாய் நமக்கு கற்று தந்திருக்கிறது. ரெண்டு, வானத்து சர்வ சேனைகளாகிய சூரிய சந்திர நட்சத்திரங்களை ஆராதிக்க கூடாது. மூன்று, நாம் தூதர்களை என்ன செய்யக்கூடாது? ஆராதிக்க கூடாது. நான்கு, எந்த சிருஷ்டிப்புகளையும் ஆராதிக்க கூடாது. ஐந்தாவதாக நீங்க வேதத்தில் எடுத்து வாசிக்கிற பொழுது அப்போஸ்தல நடவடிக்கைகளுடைய புத்தகம் 10வது அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 25, 26வது வசனம். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். இப்போ பேதுரு அப்போஸ்தலன், ஊழியக்காரன் பிரவேசிக்கிறான். உடனே சாஷ்டாங்கமா விழுந்து என்ன செய்ய அவரை பணிந்து கொள்ளுகிறான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து எழுந்திரு, நானும் ஒரு மனுஷன் தான் என்றான். நானும் ஒரு மனுஷன் தான் என்றான். ஒருபொழுதும் எந்த ஊழியக்காரர்களையும் என்ன செய்யக்கூடாது? ஆராதிக்க கூடாது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்துங்க, மதிப்பை செலுத்துங்க. ஆனா வேதம் சொல்லுது அவர்களை வணங்காதபடிக்கு பார். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. இதெல்லாமே விக்கிரக ஆராதனையை சேரும். இதெல்லாமே தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமை வேறொருவருக்கு செலுத்துகிறதை சாரும். ஆகவே இந்த கொர்நேலியுவை போல ஒரு மனுஷனுக்கு முன்பாக, ஒரு ஊழியனுக்கு முன்பாக பணிந்து கொள்ளக்கூடாது, பணிந்து தொழுது கொள்ளக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அதான் வேதம் சொல்லி இருக்கிறது, குதிரையிலும் குதிரை வீரர்களிலும் பிரியப்படுகிற புகழுகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நாங்களோ கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. குதிரையிலும் குதிரை வீரர்களிலும் பிரியப்படுகிறவர் அல்ல என் தேவன். ஒரு மனுஷனில் பிரியப்படுகிறவர் அல்ல, வெறும் ஒரு மனுஷனுடைய கிரியைகளில் அல்ல தேவன் வெளிப்படுவது. தேவனுடைய இரக்கத்தினால் ஜெயத்தை தருகிறார். உனக்கு சுகம் கிடைக்கணும்னா அது பரலோகத்தின் தேவன் தருகிறது. உனக்கு விடுதலையை பரலோகத்தின் தேவன் தருகிறது. உன் வாழ்க்கையில ஒரு நன்மை தரணும்னா அது தேவன் தருவார். வெறும் குதிரையில ஜெயம் கிடைத்தது என்று அந்த குதிரையை புகழாத, அந்த குதிரையில மேன்மை பாராட்டாத, அந்த ஊழியக்காரர்ல மேன்மை பாராட்டாத, உனக்கு ஜெபித்த நபர் மேல மேன்மை பாராட்டாத, புகழை கர்த்தருக்கே செலுத்து. ஒரு சமாரிய பட்டணத்தை சார்ந்து அத்துணை ஜனங்களும் பாருங்க, சமாரிய பெண் அவள் என்ன செய்கிறார்? பட்டணத்துக்குள்ள ஓடி ஒரு பட்டணத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்துகிறார். அந்த இடத்துல நடந்த நன்மை என்ன தெரியுமா? அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அவளுடைய பேச்சை கேட்டுதான் இயேசு விட்டு வந்தாங்க. அவள் சொல்லாதிருந்தால் அந்த பட்டணத்துக்காரங்க இயேசு அறிந்திருக்க முடியாது. ஆனா இயேசு கிட்ட வந்த பிறகு அந்த ஜனங்கள் அந்த சமாரிய பெண்ணை பார்த்து சொன்னாங்க, ஸ்திரீயே, நீ சொன்னதை கேட்டதினால் அல்ல, நாங்கள் அவரை கண்டதன் நிமித்தம் அவரில் விசுவாசித்தோம். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. இன்னைக்கு இப்படி சொன்னா சிலருக்கு கோபம் வருது. ஒருவேளை நீங்க ஒரு சிலரை நடத்துகிறதற்கு முகாந்திரமா இருக்கலாம். நீங்க சொன்ன வார்த்தை சிலரை தொட்டு சிலர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அதனால் அவர்கள் உங்களுக்கு கனத்தை மகிமையும் செலுத்த வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நல்லா புரியணும். அந்த ஜனங்க சொன்னாங்க, நீ சொன்னதை கேட்டதுனால அல்ல, அவரை கண்டதுனால விசுவாசிச்சோம். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் 1000 பேரை சம்பாதிக்கலாம், ஆனா இந்த 1000 பேரும் நிலை நிற்பதற்கு காரணம் அவர்கள் தேவனை கண்டார்கள். என் வார்த்தை பிரயோஜனமற்றது, என் செயல் பிரயோஜனமற்றது, என்னுடைய தான தர்மம் பிரயோஜனமற்றது, ஏதோ ஒன்று அவர்களை ஆதாயப்படுத்தினது. அவர்களை கிறிஸ்துவண்டை விட்டுட்டு நான் ஒதுங்குவேனா, அவர்களை ஆதாயப்படுத்தினதற்குரிய பலன் பரலோகத்தில் எனக்கு வந்து கிடைக்கும். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஆமென். பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு பரலோகத்தில் புகழ்ச்சியா
உறுதியா இருப்பீர்கள். அப்படிதான் ஒரு தேவ பிள்ளை செய்யணும். ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்கள் அப்படிதான் செய்யணும். ஆதாயப்படுத்தி நம்முடைய கட்டுப்பாட்டில் வைக்கிறதல்ல ஊழியம். அவர்களை கிறிஸ்துவண்டை நடத்தணும், நித்தியத்திற்கு நடத்த வேண்டும். இங்கே பேதுருவை வணங்கி கொள்ளுகிற பொழுது நீ நல்லா இரு. ஆமை, எத்தனையோ பேரை பார்த்தேன், நீ தான் நல்லா ஆராதிச்சு. அப்படி பேதுரு சொல்லவில்லை. அவன் சொன்னா, தூக்கி விட்டு நானும் ஒரு மனுஷையா, நானும் உன்னை போல ஒரு சகோதரன், நானும் உன்னை போல ஒரு மனுஷன் சொல்லி நீ தேவனை தொழுதுகொள். மனுஷனை ஆராதிக்காதீங்க, ஊழியரை ஆராதிக்காதீங்க, கிருபை வரங்கள் பெற்றவர்களை ஆராதிக்காதீங்க. அந்த ஆராதனை விக்கிரக ஆராதனைக்கு சமமா இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். சிலர் அப்போஸ்தலர் இடத்துல போறாங்க, பேதுருவை பார்த்து ராயப்பர் அருளப்பர் இப்படின்னு போய் கேட்கிறாங்க. வேதம் சொல்லுது பாருங்க, யாரும் நம்முடைய ஜெபத்திற்கு ஜெபிக்க முடியாது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஒரு வசனத்தை வாசிங்க, அந்த வசனத்தை வாசிக்காம இருக்க முடியாது. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. யார் மரித்து போன ஒருவரும் நமக்கு மத்தியஸ்தம் பண்ண முடியாது. நம்ம சொல்றோம், யோவானே எனக்காக வேண்டிக்கொள், பேதுருவை எனக்காக வேண்டிக்கொள், மிகாவேலை எனக்காக வேண்டிக்கொள், இல்லாவிட்டால் ஆமென் ஆமென் இயேசுவின் தாயே தகப்பனே யாரும் எனக்காக வேண்டிக்கொள் அப்படின்னு சொன்னாலும் நடக்காது. வேதம் என்ன சொல்லி இருக்கிறது பாருங்க. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5-6 வசனம் வாசியுங்கள். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. முதல்ல பாருங்க, தேவன் ஒருவரே. அப்போ வேதம் என்ன சொல்லி தருகிறது? இந்த உலகத்துல தேவன் இறைவன் கடவுளன் இருக்கணும்னா ஒரே ஒருவர் தான் உண்டு. அவர் ஒருவருக்கு, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அப்படின்னா நான் இவ்வளவு நாளும் ஜெபித்த ஜெபம் நிறைய கேட்கப்பட்டுச்சு. அதெல்லாம் சாத்தானுடைய தந்திரங்கள். வேதமே சத்தியம். இந்த சத்தியத்தை அறிந்தால் விடுதலை உண்டு. மத்தியஸ்தர் ஒரே ஒருவர், அவர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்காக மத்தியஸ்தம் பண்ணி சிலுவையில மரித்தார். அவரால தான் பாவ மன்னிப்பு தர முடியும். அவரால தான் நம்ம ஜெபத்துக்கு பதில் தர கேட்க முடியும். ஆமென். அவரே சொன்னார், நீங்கள் என்னுடைய நாமத்தினால கேட்டுக் கொள்ளுகிறதுவோ அதை பிதாவானவர் உங்களுக்கு தந்தருளுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் நாமத்துல கேளுங்க, வேற யாருடைய நாமத்திலும் கேட்காதீங்க. சொல்லணும்னா மரித்து போன எந்த புண்ணியவான்களும் பரிசுத்தவான்களும் ஊசிய கூட நகர்த்தும். எத்தனை பேர் அது நம்புறீங்க? எதையுமே செய்ய முடியாது, அவர்களால் ஒன்னையுமே செய்ய முடியாது. நம்பி அதான் ஆண்டவர் சொன்னார், இவர்கள் அறிவாளிகள் அல்ல, அறிவில்லாதவர்கள். ஆமென். புண்ணியவான்களையோ புனிதர்களையோ பரிசுத்தவான்களையோ பின்பற்றுகிறதுனால ஆமென் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர்கள் நம்முடைய ஜெபத்தை சொல்லக்கூடிய இடத்துல இல்லை. ஏன்னா அவங்க நமக்காக எதையுமே செய்யல. ஆமென். நமக்காக ஏதாவது செய்தது அப்படின்னு உண்டனா அது இயேசு மட்டுமே. வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியஸ்தரா சிலுவையில தொங்கினவர் இயேசு ஒருவரே. பாருங்க, அவர் தான் சிலுவையில ரத்தத்தை சிந்தி சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆண்டவர் நமக்காக மன்னிப்பு ஜெபம் பண்ணது இயேசு ஒருவரே. எத்தனை பேர் கர்த்தருக்கு மகிமை செலுத்துறீங்க? தேவன் ஒருவர், மத்தியஸ்தரும் ஒருவரே, வேற ஒருவரும் கிடையாது. ஏன்னா அவர் தான் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தவர். அப்போ எந்த புண்ணியவானையும் ஆராதிக்காதீங்க, பரிசுத்தமான ஆராதிக்காதீங்க, எந்த செயின்ஸையும் ஆராதிக்காதீங்க. சயின்ஸ் இன்னைக்கு பட்டம் கொடுக்கலாம், புண்ணியவான்கள் பரிசுத்தவான்கள் பட்டம் கொடுக்கலாம். வேதம் சொல்லுது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் நீதிமானுமாக இருக்கிறான், பாக்கியவான். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான். காரணம் அவன் நீதிமானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். அப்ப என்னைக்கு யார் பரிசுத்தவான் விளங்கும்னா இயேசு கிறிஸ்து வரும்போது எக்காலம் துணிக்கும். அன்றைக்கு மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். இந்த உயிர்த்தெழுதல்ல யார் பங்கு பெறாங்களோ அவர்கள் பரிசுத்தவான்கள். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஆமென். அப்படின்னு அந்த சத்தியத்துல நாம நடப்போம். கர்த்தர் நல்லவர். பாருங்க, 6வது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 14வது வசனத்தை வேகமாய் வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 10:14. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். விக்கிரக ஆராதனைக்கு என்ன செய்யணுமா? விலகி ஓடுங்கள். அழகா வேதம் சொல்லு. எந்த ஒரு விக்கிரகம், இதுல நான் என்ன சொல்றேன்னா A to Z, whatever it may be, எதுவா இருந்தாலும் விக்கிரகம், பொருளாசையும் ஒரு விக்கிரகம். அதாவது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை, கனத்தை, ரெஸ்பெக்ட எதுக்கெல்லாம் கொடுக்கிறோமோ எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரகமே.
அந்த விக்கிரக ஆராதனைகளுக்கு விலகி ஓடுங்கள். எபேசியர் 5 சொல்லுது, கொலோசியர் 3 சொல்லுது, பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை, ஐடல் வர்ஷிப். இன்றைக்கு நிறைய பேர் என்னன்னா இந்த பொருளாசை தான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, பொருளாசை விக்கிரக ஆராதனையில் ஒரு பகுதி மட்டுமே. நிறைய பகுதி இருக்குது விக்கிரக ஆராதனை. வரிசையா சொல்லுவோமா? ஒன்று, எதை வணங்க கூடாது? முதல்ல எதை பார்த்தோம்? எதை வணங்க கூடாது? நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் வணங்க கூடாது. 2, வானத்து சர்வ சேனைகளாகிய சூரிய சந்திர நட்சத்திரங்களை வணங்க கூடாது. 3, தேவ தூதர்களை வணங்க கூடாது. 4, எந்த ஒரு சிருஷ்டிப்புகளையும் வணங்க கூடாது. 5, எந்த ஒரு புண்ணியவான்களையும் பரிசுத்தவான்களையும் வணங்க கூடாது. 6வதாக, எந்த வித விக்கிரகமா இருந்தாலும், பொருளாசை என்ன விக்கிரகமா இருக்கலாம், இயேசு என்னும் பெயரில் விக்கிரகம் இருக்கலாம், எல்லாம் ஒண்ணுதான். A to Z, எந்த விக்கிரகத்திலிருந்தும் விலகி ஓட வேண்டும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று வசனம் சொல்லுது. ஆமென். இத இந்த வசனங்கள் எல்லாம் வேணா ஆமென் ரோமன் கேத்தலிக் பைபிள்ல நீங்க பார்க்கலாம். இதை விட நல்ல தமிழ்ல போட்டிருக்கும். இதே வார்த்தைகளை நம்ம படிச்சு பார்க்கலாம். விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். அடுத்து பாருங்க, 7வதாக, இதோட முடிக்கிறேன். இவர்கள் ஏன் நம்ம விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடணும்? வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 2 வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம். எல்லாரும் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். அழகா சொல்லி இருக்குது. அப்படின்னு அதனுடைய பெயர் தான் நரகம். ஆமென். அதனுடைய பெயர் தான் என்னது? நரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நரகம் என்கிறதுக்கு பல பேர் இருக்குது. இரண்டாம் மரணம், நரகம், அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். அப்போ இந்த நரகத்துல பங்கடைகிறதுல எல்லாவற்றையும் நம்ம பேசுறோம். இன்றைக்கு அந்த விக்கிரக ஆராதனை, அதனால அதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். விக்கிரக ஆராதனைக்காரரும் எங்கதான் போவாங்களாம் சொல்லுங்க? இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடல். நல்லா புரியணும். நான் எதையுமே சுய வார்த்தையாய் பேசவில்லை. ஆண்டவர் தருகிற வார்த்தைகளை இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதுவரைக்கும் இந்த புத்தி இல்லாதவர்கள் என்கிற சப்ஜெக்ட பேசுறேன். ஆமென். புத்தி இல்லாதவர்கள் என்கிற அனுபவத்தில் இருக்கிற கன்னிகைகள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அது ஏன்னா நம்ம ஒவ்வொரு அனுபவத்திலே ஆவியானவர் அதை வெளிப்படுத்துறார். விக்கிரக ஆராதனைக்காரர்கள் அறிவில்லாதவர்கள், புத்தி இல்லாதவர்கள். அவர்கள் எதிர்பார்க்கிற பரலோக ராஜ்யத்தை சென்றடைய முடியாது. ஒருவேளை நீங்க வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறதும் நடக்காது. விக்கிரக ஆராதனை ஒரு சாபமா இருக்கிறது. வேதம் சொல்லுது, அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெறும். வாசித்து முடியுங்க. சங்கீதம் 16:4 வாசியுங்கள். சங்கீதம் 16:4. அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். போதும். வாழ்க்கையில வேதனை அதிகரிக்கணும், பிரச்சனைகள் அதிகரிக்கும். வாழ்க்கையில வேதனை தான் மிஞ்சும், வேற ஒன்றும் கிடைக்காது. ஆனா தேவனை பின்பற்றி பாருங்கள், நன்மைகளை தருகிற தெய்வம். பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், அது நடுவில் சமாதானத்தை தருகிற தெய்வம். ஒரு வார்த்தை இயேசு சொன்னா, உலகம் கொடுக்க கூடாதது எடுக்க கூடாது, சமாதானத்தை வைத்து போகிறேன். அந்த சமாதானம் தான் இந்த உலகத்துல பெரிய ஆசீர்வாதம். செல்வமோ செழிப்போ அல்ல, தருவா. நான் சொல்றேன், திருப்பவும் சொல்றேன், இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றேன், உங்களுக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களையும் என் தேவன் தருவார் என்கிறத 100% சொல்றேன். அதே வேளையில விக்கிரக ஆராதனை என்கிற புத்தி இல்லாத அனுபவம் நம்ம இடத்துல இருக்கும்னா, இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு பிரயோஜனம் அல்ல, பரலோக ராஜ்யத்தை இழக்க நேரிடும்.
மோட்சத்தை இழக்க நேரிடும். கூடி போனா 100 வருடம் 120 வருடம் இந்த உலகத்துல அதிகமா ஜீவிச்சா. 40 வயசுக்கு மேல இன்னைக்கு மருத்துவம் சொல்லுது எப்பவும் கவனமா இருக்கணும், எப்போன்னு தெரியாது. ஆனா மோட்ச வாழ்க்கை என்பது அங்க கேலண்டர் கிடையாது. ஏன்னா நித்திய வாழ்க்கை, அதான் எட்டர்னல், நித்தியம் என்பதற்கு விளக்கமே there is no calendar, there is no clock, there is no time piece. ஆமென். இரவு பகல் இல்லை அங்க. ஆமென். கிளாக் கிடையாது, காலண்டர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நித்தியமாய் என்னைக்கு வரைக்கும் நித்தியமாய் ஒரு வார்த்தை, முடிவில்லாத நாட்களாய் அங்க இருக்க போகிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க நான் உம்மை மட்டும் ஆராதிப்பேன் ஆண்டவரே? சிருஷ்டிகளை அல்ல, புண்ணியவான்களை அல்ல, தேவதூதர்களை அல்ல, இயேசுவின் தாயை அல்ல, யாரையும் அல்ல, எனக்காக ரத்தம் சிந்தின ஒரே ஒருவர் நீர், உம்மை மாத்திரம். கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா எல்லாரும்? ஆமென். கர்த்தருடைய கிருபையினால் இந்த வார்த்தையை நான் தெளிவாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஒரு விசை முடிந்தவங்க முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாம். தேங்க்யூ லார்ட். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன், ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, அனுபவித்து ஆராதனை உம்மை மட்டும் நான் ஆராதிக்க நீரே, என்னை நிலைப்படுத்தும் என்று ஒரு வார்த்தை கேளுங்க ஆண்டவரை பார்த்து. ஆராதனை வேந்தனும் நீரே, முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேனென்றே, முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேனென்றே, ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன், ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன், ஆராதனை நாயகன் நீரே, கண்மலையே, ஆராதனை வேந்தனும் என் புகலிடமே